ஆனந்தம் என் இயேசு தருகிறார். சொல்லுங்க, என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். ஆமென். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். சொல்லுங்க, தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். சொல்லுவோம், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சொல்லுங்க, சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சொல்லுவோம், சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே. இரவின் பயங்கரம் பகலில் அம்பு எதற்கும் பயமில்லை. இரவின் பயங்கரம் பகலின் அம்பு எதற்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே. ஆமென். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே.
ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். என்னோடு விடுதலை கொடுத்து உயர்த்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். சொல்லுங்க, என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். ஆமென். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, என்றும் உங்களுக்கு இனி ஆனந்தம் தான் சார். உங்களுக்கு என்றும் ஆனந்தம். அல்லேலூயா. ஆமென். கடந்த நாட்களில் எத்தனையோ கவலைகள், கண்ணீர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கலாம், நெருக்கம் இருந்திருக்கலாம், எத்தனையோ பல பாடுகள், சொல்ல முடியாத வேதனைகள், சஞ்சலங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இனி வருகிற நாட்களில் அதையெல்லாம் மாற்றுவார். காலங்களை, சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றப் போகிறார். இன்னும் ஒரு பாடலை நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற விதமாக ஒரு பாடலை பாட போகிறோம். நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு தான் எப்போதும் ஆனந்தமேன்னு பாட போகிறோம். அல்லேலூயா. அதனால் முதல்ல என்றும் ஆனந்தம், அடுத்தால எப்போதும் ஆனந்தம். என்றும் எப்போதும் என்ன வித்தியாசம்? என்றும் அப்படின்னா, என்றும் அப்படின்னா கவலையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் கவலைகளை மாற்றுவார், துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவார், வேதனை சஞ்சலம் இருந்தாலும் மாற்றுவார். எப்போதும் அப்படின்னா எல்லா நாளும், எல்லா நிமிடமும், எல்லா மணி நேரங்களிலும். அல்ல, இந்த பாடலை நம்ம பாடப்போகிறோம். நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு தான் சொல்லி அந்த பாடலை கூட நம்ம பாடி நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்தி நம்ம ஆராதிக்க போகிறோம். என்னோடு சேர்ந்து நீங்கள் நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு தான். நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. சொல்லுங்க, நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. சொல்லுங்க, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. சொல்லுவோம், நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. சொல்லுங்க, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு தான் எப்போதும் ஆனந்தமே. என் அப்பாவும் திருப்பாதமே. சொல்லுங்க, எப்போதும் ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தி. இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தி.
மறவாத என் நேசரே, இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே. சொல்லுங்க, மறவாத என் நேசரே, இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. சொல்லுவோம், கோடி கோடி நன்றி டாடி. ஆமென் ஆமென் ஆமென். கோடி கோடி நன்றி. அல்லேலூயா. கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்கு தான் எப்போதும் ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. எப்போதும் ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. சொல்லுங்க, வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. நாதனை உம் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா. இயேசு நாதனை உம் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்கு தான் எப்போதும் ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. சொல்லுங்க, எப்போதும் ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா. ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா. பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா. ஒரு பாவம் அணுகாமலே என்னை பாதுகாத்து வந்தீரையா. கோடி கோடி நன்றி டாடி, 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 கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்கு தான் எப்போதும் ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. எப்போதும் ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. நாம் எல்லாரும் தேவ சமூகத்தில் எல்லாரும் எழுந்து நில்லுங்க. தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரு 10 நிமிடம் மாத்திரம்தான் நம்ம ஆராதிக்க போகிறோம். இந்த ஆராதனையிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து இந்த காலையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையை வந்த ஜனங்கள் எல்லாம் வைத்தார். மாலை நேரத்தில் வந்திருக்கிற உங்கள் மீதும் கர்த்தர் தம்முடைய தயவை வைக்க போகிறார். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டுங்க பார்ப்போம். நல்ல தயவை, கிருபையை, இரக்கத்தை, அபிஷேகத்தை, நன்மைகள் எல்லாம் வைக்க போகிறார். நீங்கள் வந்தவர்கள் வெறுமையாக வந்தவண்ணமாக இன்றைக்கி நீங்கள் போக மாட்டீங்க. நல்ல ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாம் அப்படியே ஆண்டவரை அப்படியே ஆராதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நாங்கள் முன்னாடி நின்று சொல்கிறதுனால நீங்கள் ஆராதிக்காதபடி நீங்கள் உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் ஆராதிக்கிறத என் கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு, அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார்னு சொல்லி வேதத்தில் ஒரு வசனம் உண்டு. அதனால் நீங்கள் மனமகிழ்ச்சியோடு ஆராதிக்கிற இந்த நேரத்தில் உங்களுடைய எல்லா மன விருப்பம், எல்லா மன வேண்டுதல் எல்லாவற்றையும் கர்த்தர் நிரப்ப போகிறார், எல்லாவற்றையும் நிறைவேற்ற போகிறார்.
என்னால் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. என்னுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுகிறவரே ஸ்தோத்திரம். கண்ணீரின் பாதைகளை எல்லாம் மாற்றி, சஞ்சலத்தை மாற்றி, வேதனையை மாற்றி, துக்கத்தை மாற்றி, எதிர்பார்க்கிற காரியத்தில் பெரிய நன்மையை செய்து கர்த்தர் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மையை கர்த்தர் காண செய்வதற்கு அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். எல்லாரும் அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. அப்பா உமக்கு நன்றி, நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி அப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்னு சொல்லி மகிமையுள்ள தேவனை, மகத்துவம் உள்ளவரை, மகாராஜாவை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இரக்கமுள்ள தேவனே, மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்னு சொல்லி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. தேவாதி தேவனை உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, வல்லவரே, மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, மகாராஜாவே, சேனைகளின் கர்த்தாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கிற இந்த நேரத்தில் உடைய துதி சத்தத்தை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். உடைய துதி பலிகளை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். உங்களுடைய துதி மகிமையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்றி, நன்றி, நன்றி. எல்லா பலவீனங்கள் மாறட்டும், எல்லா தோல்விகள் மாறட்டும், எல்லா அவமானங்கள் மாறட்டும், எல்லா நிந்தனைகள் மறையட்டும். உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையின் நாட்களை முன்குறித்த அந்த நாட்களை கர்த்தர் சீக்கிரத்தில் உங்கள் கரத்தில் தரப்போகிறார். ஹல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா, அல்லேலூயா. என் உயர்விலும் என் அல்லேலூயா, அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. சொல்லுங்க. கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. நான் உயரப் போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும் அல்லேலூயா, அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. சொல்லுங்க. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக
என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்போ நீங்க மாத்திரம் பாட போறீங்க. பாடி இந்த ஆராதனை நம்ம நிறைவு செய்ய போகிறோம். அப்படியே மைல்டாக கீபோர்டு ஃபீட் இல்லாமல் காடு மட்டும் பிடி தம்பி. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும்னு சொல்லி, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர்வை எதிர்பார்க்கிறீங்களா? ஒரு உயர்வை கர்த்தர் உங்களுக்கு தருவார். எட்டாத உயரம்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆசீர்வாத பெருவிழாவின் நாட்களுக்கு பிறகு எட்டாத உயரத்தில், ஒரு கண்மலையின் உச்சியில, நீங்க நினைத்து கூட பார்த்திராத எட்டாத உயர் ஸ்தலங்களில் எட்டாத உயரமான நன்மைகளை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். நல்ல கரங்களை தட்டுங்க பார்ப்போம். ஒரு எட்டாத உயரத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. அப்படியே பாடுங்க பார்ப்போம். என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். சொல்லுங்க பாப்போம். நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். நான் உயர போகும் போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும். நினைத்து பாடும் போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். என் எதிரி பெருக பெருக. ஆமென். அப்படிதான் பந்தி அளவெல்லாம் பெருக போகுது உங்களுக்கு. சிறைச்சாலை கதவுகள், அடைக்கப்பட்ட கதவுகளை எல்லாம் கர்த்தர் இன்று திறக்க போகிறார். லூயா, அல்லேலூயா. எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆராதனையுடைய அத்தனை மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஆசீர்வாத பெருவிழாவினுடைய 2வது நாள், 2வது கூடுகைக்கு என் ஜனங்களை எல்லாம் நீங்கள் அழைத்து வந்திருக்கிறீங்க. வார்த்தையினால, வசனத்தினால, தீர்க்க தரிசனத்தினால அவர்களை ஆசீர்வதித்து சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் நீர் மாற்றி அனுப்பும்படியாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்று இந்த மாலை இந்த கூடுகையில் தேவ சமூகத்தில் நிற்கக்கூடிய உங்களுக்கு நான் ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லி ஆராதனை நிறைவு செய்து ஐயா கரங்களில் நான் கொடுக்க போகிறேன். ஒரே ஒரு வார்த்தை திரும்பி திரும்பி இந்த ஆராதனை நேரத்திலிருந்து எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறாராம் உங்கள் வாழ்க்கையில். பாருங்கள், கிரகிக்கக்கூடாத பெரிய காரியம். இன்னைக்கு வந்து இந்த முழங்கால் படியிட்டு ஜெபத்தை ஆரம்பிக்கும் பொழுதே இந்த வார்த்தையை கர்த்தர் தந்திருக்கிறார். நீங்கள் சொல்ல போகிறீங்க, வெகு சீக்கிரத்தில் உங்கள் வாழ்க்கையில் கிரகிக்கக்கூடாத நன்மையை கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தாவே, இந்த ஆராதனையுடைய துதி, ஸ்தோத்திரம், மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறேன். என்னை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறேன். இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த துதி ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொள்ளுங்க எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாம் தயவு செய்து உட்காருங்க, எல்லோரும் உட்காருங்க. அப்படியே நீங்கள்லாம் கொஞ்சம் முன்னாடி வாங்குறேன், கொஞ்சம்
கொஞ்சம் முன்னாடி வாங்க. இந்த சைடில் உள்ளவங்க அண்ணே கொஞ்சம் முன்னாடி வாங்க. விமல் அண்ணே கொஞ்சம் முன்னாடி வாங்க. எல்லாமே கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க. எல்லாம் முன்னாடி வந்துடுங்க. பின்னாடி வர்றவங்க அப்படி பின்னாடி ஃப்ரீயாக உட்காரணும். நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வாங்க. கத்துறவங்களா எல்லோரும் முன்னாடி வாங்க. அல்லேலூயா. சரி, ஆமென். மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறவங்க நல்ல சத்தமா. சந்தோஷமாக இருக்கிறவங்க, சங்கடமாக இருக்கிறவங்களும் அப்படி உங்கள் சங்கடம் எல்லாம் மாறிடும். சரியா? சங்கடங்கள் தீர்ந்து போகும். ஆமென். கர்த்தர் நல்லவர். அதனால் கிறுக்கிக்கக்கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். பக்கத்தில் இருக்கிறவங்கள கரங்களை கொடுத்து வெல்கம் பண்ணுங்க பார்ப்போம். ஐயா, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கிறுக்கிக்கக்கூடாத பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அப்படியே சாம்சன் வாழ்க்கையில். அதனால் நான் அமர்ந்து கொள்கிறேன். ஐயாவை பற்றியோடைய அறிமுகம் தேவையில்லை. இப்போ அவங்க நேரடியாக வார்த்தைக்கு போக போகிறாங்க. கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி அவங்கள நல்ல உற்சாகமாக வரவேற்போம். நல்ல கரங்களை தட்டுங்க பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆம். Praise the Lord. Praise the Lord. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் உண்டாவதாக. தேவனுடைய பெரிதான கிருபையினால் இந்த விசேஷித்த 2 நாள் பெருவிழா கூட்டத்திலே நேற்றைய மாலையிலும் இன்றைக்கு காலையிலும் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க கர்த்தர் நமக்கு உதவியும் கிருபையும் செய்தார். அந்த வரிசையிலே இன்றைக்கு இந்த 2ஆம் நாள் மற்றும் கடைசி நாள் கூட்டத்தின் கடைசி கூட்டத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். கடைசி கூட்டத்துக்கு வந்திருக்கிறபடினால் உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்வதற்கு நான் கடனாளியாய் இருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் என்று சொல். உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்று ஆதி முற்பிதாக்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அப்படி பார்த்தால் எல்லாவற்றிலும் நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய இரக்கத்தின் கிருபையினால் இந்த அருமையான விசேஷித்த கூட்டத்துக்கு என்னை இங்கு கொண்டு வந்த தேவனுக்கு முதலாவது 1 கோடி நன்றிகளை தெரிவிக்கிறேன். 2ஆவதாக என்னை அன்பாய் அழைத்த தேவனுடைய ஊழியக்காரர் ராஜதுரை ஐயா அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் யாவருக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். 3ஆவதாய் நான் வருகிறேன் என்று தெரிந்தும் எனக்காக ஒரு கூட்டம் வந்திருக்கிறது, அவர்களுக்காகவும் நன்றி தெரிவிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. ஆண்டவருடைய கிருபையினால் இன்றைக்கு காலையிலே ரொம்ப தெளிவான, ரொம்ப திட்டமான, நுணுக்கமான, விசேஷமாய் ஆவியானவரால் நிறைந்த ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கர்த்தர் நம்மோடு பேசினார். அதை கர்த்தர் சொல்லி சொன்னார், நான் சொல்லுகிற வார்த்தை இனி நடக்கப் போகிறவை என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தின்படி அந்த தீர்க்க தரிசனங்கள் வார்த்தைகள் யாவும் அன்றைய தினமே நிறைவேற தொடங்கின என்று வார்த்தை சொல்லுகிறது. வாசியுங்கள். 1 சாமுவேல் 10:9. அன்று அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டு. அதை போல இந்த ஊழியத்தை குறித்து கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இன்று முதல் நடக்க ஆரம்பித்து விட்டது. அல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம்.
அவருடைய வார்த்தைகள் மாறாது, அவருடைய வசனங்கள் ஒரு நாளும் பெறலாது. அது அப்படியே நடக்கும். அதோடு கூட கர்த்தர் சொல்லுகிற ஒன்றெண்டு காரியத்தை நான் சொல்லிவிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்குள் போகிறேன். இன்றைக்கு இந்த அருமையான இயேசுவின் மந்தை திருச்சபைக்கு வந்திருக்கிற உங்களில் சிலருடைய வாழ்க்கையை தேவனுடைய ஆவியானவருக்கு முன்பாய் நான் கிருபையின் கண்களால் பார்க்கிறேன். இப்போது இருக்கிற நிலைமையில் இல்லாமல் ஆண்டவர் உங்களை வேறு ஒரு நிலைமைக்கு மாற்றப் போகிறார். அல்லேலூயா. அப்போ இப்போ இருக்கிற நிலைமை என்ன, கர்த்தர் கொண்டு போகிற வேறு நிலைமை என்னவென்று சொன்னால், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முதலாவது வனாந்தரத்தின் வழியாய் வந்தார்கள். அடுத்து ஒரு கட்டம் வரும்போது அங்கு ராஜபாதை என்கிற ஒரு பாதை இருந்தது. அந்த ராஜபாதையிலே கர்த்தர் நடத்தினார். ஒரு ஊழியக்காரனாய் நான் சொல்லுகிறேன், இதுவரைக்கும் ஒரு வனாந்தரத்தின் வழியிலும் வெட்ட வெளியிலும் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இன்று முதல் என் தேவன் உங்களை ராஜபாதையிலே நடத்தப்போகிறார். அது ராஜபாதை. ராஜபாதை என்று சொன்னால் ராஜாக்கள் ராஜ குதிரையில் அமர்ந்து அவர்கள் பவனி வருகிற நெடுஞ்சாலை. அந்த காலத்திலேயே இருந்த ஹைவேஸ் அண்ட் பைபாஸ் ரோடு, அதுதான் ராஜபாதை. அதில் வளைவு இருக்காது, நெளிவு இருக்காது, குன்று இருக்காது, குழி இருக்காது. அது ரொம்ப நேர்த்தியான பாதை. இன்னைக்கு இந்த இரவு ஜெபத்தில் வந்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இனி நான் உங்களை நடத்துகிற பாதை அது ராஜ பாதையாய் இருக்க போகிறது. நேர்வழியாய் நான் உங்களை நடத்த போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் தேவனுடைய வசனத்தை வாசித்து ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்குள் போகிறோம். 2 வசனங்களை வாசியுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 48ஆம் சங்கீதம் 4வது வசனம். சங்கீதம் 48:4. அதற்கு பின்பு உபாகமம் 29ஆம் அதிகாரம் 16வது வசனம். உபாகமம் 29:16 வாசியுங்கள். ஏகமாய் கடந்து வந்தார்கள். இப்போ உபாகமம் 29:16 வாசியுங்கள். கடந்து வந்தது நடந்து வந்ததா? நடந்து வந்த. இங்கு முதலாவது பார்க்கிறோம் அந்த சங்கீதம் 48:4. அங்கு கடந்து வந்த அனுபவத்தை குறித்து ஆவியானவர் சொல்லுகிறார். உபாகமம் 29:16 வாசிக்கும் போது நடந்து வந்ததை கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான கிருபையின் அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம், நல்ல தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரே கடைசி கூட்டத்துக்கு நீர் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். சுயம் மாமிசம் மறைக்கப்படுவதாக, கர்த்தருடைய சத்தமும் கர்த்தருடைய சித்தமும் உண்டாவதாக. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவன். என்னை பார்ப்பதற்காக பல்லடத்திலிருந்து ஒரு கூட்டம் வந்திருக்கு. இப்பதான் பார்க்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இங்கு முதலாவது பார்க்கிறோம் கடந்து வந்த பாதை. 2வதாக வேதம் சொல்லுகிறது நடந்து வந்த பாதை. இந்த கடந்து வருகிறதும் நடந்து வருகிறதுமான ஒரு அனுபவம் தேவ பிள்ளைகள் ஜீவியத்தில் ஆண்டவர் கட்டளையிடுகிறதா இருக்கிறது. அப்ப கடந்து வந்தது என்றால் என்ன, நடந்து வந்தது என்றால் என்ன? இந்த கடந்து வந்த பாதையில் சந்தித்த அனுபவங்களும் இனி நடந்து வரப்போகிற பாதையில் சந்திக்க போகிற அனுபவங்களைத்தான் இங்கு வேதம் சொல்கிறது. முதலாவது அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர் 13:6. இப்போ இங்கு வேதம் சொல்லுகிறது
அவர்கள் ஒரு தீவை கடந்து வந்தார்கள். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, தயவுசெய்து என்னை கவனிங்க. நீங்கள் எவ்வளவு பெரிய பரிசுத்தவானாயிருந்தாலும், எவ்வளவு பெரிய தேவனுடைய மனுஷனாய், ஊழியக்காரனாய், ஊழியக்காரியாய் யாராயிருந்தாலும், ஆவிக்குரிய ரீதியிலே சில காரியத்தை கடந்துதான் ஆக வேண்டும். அந்த கடக்க வேண்டிய பாதையில் முதலாவது எது என்று சொன்னால், இந்த வசனம் அப்போஸ்தலர் 13:6 சொல்லுது, அவர்கள் தீவை கடந்தார்கள். ஒரு தீவை நாம் கடக்க வேண்டும். அப்ப அந்த தீவு என்றால் என்ன? அந்த தீவு என்பது எதை குறிக்கிறது? அதே வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர் 13:6. இப்ப பாருங்க, ஒரு தீவை கடந்து வருகிறார்கள். அந்த தீவை கடந்து வரும்போது வழியில் அங்க யார் வர்றான்னாக்கா, ஒரு மாய வித்தைக்காரன் வருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. வித்தைக்காரன் என்று சொன்னால் திறமை வாய்ந்தவன் என்று அர்த்தம். ஆனா மாய வித்தைக்காரன் என்று சொன்னால் ஏமாற்றுக்காரன் என்று அர்த்தம். ஏனென்றால் வசனம் சொல்கிறது, மாயை மாயை எல்லாம் மாயை. அப்போ ஒன்று இல்லை, ஒன்று இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்போ மாய வித்தைக்காரன்னா ஒன்றும் இல்லாதது ஏதோ இருக்கிற மாதிரி காண்பிக்கிற. இந்த ஊழியத்துக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கடந்த நாட்களில் நீங்கள் கடந்து வந்தீர்கள். கடந்து வரும்போது ஒரு தீவு, தீவு என்பது ஒரு தனித்துவமான ஒரு சொத்திரம், சுற்றிலும் இருக்கிற எல்லாவற்றிலும் கைவிடப்பட்ட ஒரு நிர்பந்தமான பாதை. அந்த தீவெல்லாம் கடந்து வந்தீங்க. சரி, கஷ்டப்பட்டு வந்தாச்சு, தீவெல்லாம் தாண்டியாச்சு. இனி தொடர்ந்து நல்ல பயணம் பண்ண போறோம்னா, இப்ப உங்களுக்கு எதிராய் ஒரு போராட்டம் இருக்கிறது. அது என்ன போராட்டம்னா, மாயவித்தைக்காரன் என்கிற போராட்டம். அல்லேலூயா. உங்களை பார்த்தாலே மாயவித்தைக்காரங்க அர்த்தம் இருக்கீங்க. சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. மாயவித்தைக்காரன். இந்த மாயவித்தைக்காரன் என்றால் என்ன தெரியுமா? நீங்க நல்ல ஜெபம் பண்ணி ஒரு ஊழியத்தை செய்வீங்க. ராத்திரில காத்திருந்து வேதத்தை ஆராய்ந்து போதிப்பீர்கள். கர்த்தர் சொல்றதெல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு தீர்க்க தரிசனம் எழுதிட்டு வந்து கர்த்தர் சொன்னதை தீர்க்க தரிசனமா சொல்லுவீங்க. அப்புறம் ரொம்ப பிரயாசப்பட்டு ஒரு கூட்டத்தை சேர்ப்பீங்க. ஆனா திடீர்னு ஒருத்தன் வருவான் ஊழியத்துக்கு. அவன் வந்து அவனுக்கு இந்த காத்திருப்பு ஜெபம் தெரியாது, வேத ஆராய்ச்சி தெரியாது, அப்புறம் தீர்க்க தரிசனங்கள் கத்தட்டு கேட்டு எழுதிட்டு வர தெரியாது. ஆனா வந்தாக்க தையக்கத்தக்க அக்கறை பொக்கரை தக்கரை பொக்கரன் கத்தி கதறு ஒரு சத்தம் போட்டு எல்லாரையும் இழுத்துருவான். அல்லேலூயா. கல்லுல நார் உரிக்கிற மாதிரி நீங்க உரிச்சு கடினமான ஒரு காரியத்தை செய்து முடிக்க, எப்படியோ ஒரு 10 தலையை கொண்டு வந்து இங்க உட்கார வைக்க, திடீர் வர்றவன் எதுவுமே பண்ணாம அவன் பெரிய ஆளா காட்டிடும். ஆமென். இதுதான் கடந்து வந்த பாதை. ஓப்பனா சொல்றேன், இன்றைக்கு ரியாலிட்டி மினிஸ்ட்ரியை விட டூப்ளிகேட் மினிஸ்ட்ரி தான் ரொம்ப அதிகமா இருக்கு. பிராக்டிக்கல் லைஃப் இல்லை, பட் ஆக்டிங் லைஃப் நிறைய இருக்கு. நீங்க கவனமாய் இருக்க வேண்டும். விசேஷமாய் விசுவாசிகள் கவனமாய் இருக்கிறது மாத்திரமல்ல, ஊழியத்தை செய்கிறவர்கள் நீங்கள் கடந்து வந்த பாதையிலே, இனி கடக்க போகிற பாதையிலே எந்த மாயவித்தைக்காரன் வந்தாலும், அவங்க டேலண்ட் பர்சன், ரொம்ப ப்ரொஃபட்டிக்கல் உள்ளவங்க, ரொம்ப கிஃப்டட் பர்சன், அவங்க ரொம்ப அனைட்டிங் உள்ளவங்களாம் நம்பிடவே கூடாது. இது கர்த்தர் இந்த சபைக்கு சொல்லுகிற வார்த்தை. நான் உள்ளதை கர்த்தருடைய சத்தியத்தை வெளிப்படையாக அவங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். மாயவித்தைக்காரன், ரொம்ப தெரியாதவர்கள், ரொம்ப ஆழம் அறியாதவர்கள், எல்லாம் தெரிந்தவர்களைப் போல வந்து உங்களுக்குள் நுழைவார்கள். ஆனால் நீங்கள் பவுலை போல ஆவியிலே வைராக்கியம் உள்ளவர்களாய் மாற வேண்டும்.
இப்ப கடந்து வந்த பாதையின் நிலைமை என்ன ஆகுது? மாய வித்தைக்காரன் என்றால் யார்? அதே அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நான் கொஞ்சம் ஓப்பனாக பேசுகிறேன். இதே நேரம் துரை பாஸ்டர் வேற ஒருத்தரை கூப்பிட்டுருந்தாக்கா நெருங்க செய்தியே வேறையாக இருந்திருக்கும். அவர் உன்னை அப்படி மாற்றப் போகிறார், இப்படி மாற்றப் போகிறார், மரப்பாத்திரம்லாம் தங்க பாத்திரமாக மாறும்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே நான் சொல்கிறேன், மாய வித்தைக்காரன் என்றால் யார் தெரியுமா? விசுவாசத்தை விட்டு திருப்புகிறவர்கள். அவரை நம்பாதீங்க. அவர் ஊழியம் சரி கிடையாது. அவர் எப்போ பார்த்தாலும் சஃபாரி போட்டுக்கிட்டே இருக்கார். ஊழியக்காரனா ஜிப்பா போட்டுக்கிட்டே இருக்கணும். அவரை நம்பாதீங்க. அவர் முகத்தில் பிரசன்னமே இல்லை. என் முகத்தை பாருங்க, நான் பவுடர் போட்டு வந்திருக்கேன். அல்லேலூயா. மாய வித்தை இன்னைக்கு சபைகளுக்குள், ஊழியங்களுக்குள் இந்த மாய வித்தை காண்பிக்கிறவர்கள் பெருகிவிட்டார்கள். ஊழியக்காரர்களும் ஊழியங்களும் கடந்து வருகிற பாதை இதுதான். ஆனால் ஊழியக்காரனாக நான் சொல்லுகிறேன், உங்களை தேடி எத்தனை மாய வித்தைக்காரர்கள் வந்தாலும் சரி, நீங்கள் கர்த்தருடைய சத்தியத்தில் நிலைப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை ஒருவராலும் அசைக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் என் வீட்டிலிருந்து ஊழியத்துக்காக வெளியே பரப்பிட்டு இருக்கேன். அப்போது தேனியில் ஒரு இயேசு பண்ணையில் ஒரு விசேஷித்த அபிஷேக முகாம் நடந்திருக்கிறது. அங்கே ஒரு சகோதரன் ஊழியத்துக்கு போய் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள போயிருக்கிறார். அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு, நான் அந்த கூட்டத்துக்கு போகிறேன், கர்த்தர் என்கிட்ட பேசணும், அடுத்து நான் என்ன செய்யணும் சொல்லணும். அவர் 10 நாட்கள் அந்த கூட்டத்தில் இருந்து நல்லா ஜெபிச்சிருக்கார். நல்ல கூட்டத்தை கலந்து கொண்டார். ஆனால் அவருக்கு எந்த விதமான ஒரு காட்ஸ் வேர்டு கிடைக்கல, ஒரு ரெவலேஷன் இல்லை, எந்த விதமான ஒரு ட்ரீம்ஸ் இல்லை. இப்போ அவர் கூட்டம் முடிய வேண்டிய நாட்கள் நெருங்குது. அப்போ அவருக்கு ஒரே குழப்பம், நம்ம இத்தனை நாள் இங்கே இருந்து நமக்கு சரியான ஒரு காட்ஸ் லீடிங் இல்லை, தேவனிடத்தில் இல்லை, என்னதான் பண்ணும்போது அங்கே சகோதரர்கள் லஞ்ச் டயத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்ன நடந்ததோ தெரியல, என்னையை குறித்து அங்கே பேசிகிட்டு இருந்திருக்காங்க. நான் இருக்குது விருதுநகர், அந்த கூட்டத்துக்கே போகலை, பட் என்னையை குறித்து அங்கே பேசிகிட்டு இருக்க. அதை இது கவனமாக கேட்ட அந்த சகோதரர் அப்படியான்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த முகாமை முடிச்சுட்டு திரும்பி திருநெல்வேலி போகிற வழியில் சொல்லாமல் கொள்ளாமல் திடீரென்று வீட்டுக்கு வந்துட்டார். நான் கூட்டத்துக்காக அடுத்த ஊழித்து போவதற்காக பேக்கில் எடுத்து போட்டுட்டு வாசலை தாண்டேன். ஒருத்தர் வந்துட்டு அவர் சொன்னார், ஐயா சோத்திரம், உங்களை பற்றி கேள்விப்பட்டேன், இங்கே இப்படி பேசிக்கிட்டாங்க. அப்போது நான் உடனே உங்களை குறித்து யார் என்னன்னு கேட்டு அட்ரஸ் வாங்கிட்டு நேராக வந்துட்டேன், எனக்காக ஜெபிக்கணும். உண்மையை சொல்கிற அவருக்கு ஜெபிக்கவோ தீர்க்க தரிசனம் சொல்லவோ நேரம் இல்லை, வேறு வழி இல்லை. உடனே அந்த தோள் மேலே கை வைத்து ஒரே ஒரு கர்த்தருடைய வார்த்தை, நீங்கள் புறப்பட்டு போங்கள், போகிற இடத்துல 2 பெண்கள் உங்களுக்கு வெளிப்படுவார்கள், அவர்கள் உங்களிடத்தில் ஜெபிக்க வருவார்கள். அந்த 2 பெண்களில் ஒருவருக்கு விடுதலை உண்டாகும். அந்த விடுதலை உண்டான உடனே அந்த செய்தி பரவும். அவங்க வீட்டிலிருந்து 3 ஆண்கள் வருவார்கள், அவர்கள் வந்து உங்களை ஒரு இடத்துக்கு அழைத்து கொண்டு போவார்கள். அங்கேயே நீங்கள் ஊழியத்தை ஆரம்பிப்பீர்கள், அந்த ஊழியமே வளருவதாய் மாறிவிடும். இப்போ எல்லா அடையாளத்தோடு அவர் சொன்ன உடனே அவருக்கு ஒரே சந்தோஷம். இவர் புறப்பட்டார். நான் உடனே நான் போயிட்டேன். இப்போ நேராக ஊருக்கு போகிறார். திருநெல்வேலி அவர் ஊரில் போய் இறங்குறாரு. இறங்கிட்டு பேக்கில் வச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே வர்றாரு. கர்த்தர் சொன்ன மாதிரி 2 பெண்கள் வர்றாங்க. அல்லேலூயா. வந்தாக்கா எங்களுக்காக ஜெபிக்கணும். இவர் ஊழியக்காரே கிடையாது, இப்போ தான் ஊழியத்தை ஒப்பு கொடுத்துருக்காரு. இப்போ ஜெபிக்கணும். உடனே ஜெபிக்கிறாரு. கர்த்தர் சொன்ன மாதிரி 2 பேரில் ஒருத்தர் சுகமாக்கணும். சுகமான உடனே அவங்க போனாங்க. அங்கே இருக்கிற ஆம்பளைகள்லாம் கூப்பிட்டு வந்துட்டாங்க. இப்போ ஆண்கள் வந்த உடனே அவங்களோட புரட்டு போனார். அங்கே நிறைய பேர் ஜெபம் பண்ணார். அங்கேயே ஒரு ஊழியத்தை ஆரம்பித்தார். இன்றைக்கி சபை போதகராய் மாறியாச்சு. ஏன் சொல்கிறேன்னாக்கா, சிலருக்கு 10 நாள் காத்திருந்தும் வார்த்தைகள் கிடைக்காது. சில தேவ பிள்ளைகளுக்கு 10 நிமிஷம் கூட இல்லாமல் கர்த்தர் வெளிப்பாடுகளை கொடுப்பார்.
இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த ஊழியத்தை நீங்கள் அந்த சகோசத்திர காத்திருக்கிறவர்களுக்கு மட்டும் வெளிப்பாடு சொல்லுகிறவர்களாய் அல்ல, போகிற வழியிலேயே தீர்க்க தரிசனம் சொல்லுகிற பவுல்களாய் கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். மாய வித்தைக்காரர்களுக்கு ஜாக்கிரதையாக. நாம் கடக்க வேண்டிய பாதை முதலாவது தீவு. இந்த தீவு என்பது மாய வித்தைக்காரர்கள் நிறைந்த இடத்தை குறிக்கிறது. இரண்டாவது இந்த தீவு எதை குறிக்கிறது? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 28:5. கவனிங்க. இப்போ இந்த தீவு என்பது இரண்டாவது எதை குறிக்கிறது? அந்த அப்போஸ்தலர் 28:4வது வசனம் சொல்லுகிறது, ஒரு விரியன் பாம்பு பவுலுடைய கையை கடித்தது. உடனே ஜனங்க சொல்றாங்க, இவன் வீக்கம் கொண்டு சாவான் என்று சொல்லுகிறார்கள். இப்ப தீவு என்பது எதை குறிக்கிறது? விரியன் பாம்பை குறிக்கிறது. விரியன் பாம்புன்னா என்னங்க? நம்ம ஆட்கள் உடனே அதுக்கு அழகான விளக்கம் கொடுங்க, சாத்தான் பாஸ்டர் அப்படிமா. நான் சொல்றேன், விரியன் பாம்பு என்பது சாத்தான் கிடையாது, அது மறைந்திருந்து தாக்குகிற போராட்டம். ஏனென்றால் பவுல் விறகை வாரி போட்டான். பவுல் அள்ளினது விறகை, ஆனா கையில வந்தது எது? இப்ப தீவு என்பது வெளிப்படையா உங்களோடு போராட மாட்டாங்க. நீங்க இருக்கிற இடத்துலயே, உங்க பக்கத்திலேயே, உங்களுடைய குடும்பத்திலே, உங்க வீட்டுக்கு ஊழிய ஸ்தலத்துக்கு அருகிலேயே மறைந்து இருப்பாங்க. அவங்க வேலை உங்களை கடிக்கணும். சுத்தி இருக்கவங்களை வச்சு இவன் இருக்கக்கூடாது, சாகணும் சொல்ல வைக்கணும். இதுதான் அவர்களுடைய திட்டம். இது கர்த்தர் சொல்லுகிறார். இங்கு அந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களை சிலர் கடிக்க பார்க்கிறார்கள். நீங்கள் வீக்கம் கொண்டு சாகுவீர்கள் என்று எல்லாரும் சொல்ல வைக்க தனக்கு ஏற்ற ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறார்கள். இதுதான் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிற பாதை. ஆனால் இவைகளுக்கு மத்தியிலே கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். அதுதான் அந்த அப்போஸ்தலர் 28:5 சொல்லுகிறது, அவன் அந்த பூச்சியை நெருப்பிலே உதறி போட்டு ஒன்றும் நடக்காததை போல இருந்தான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சத்தமா அல்லேலூயா. இப்போ அந்த வசனம் சொல்லுது, வாசிங்க 5வது வசனம். ஒரு தீங்கும். இப்போ ஒரு தீங்கும். என்ன தீங்கு? இப்போ 4வது வசனத்தை வாசிங்க. 3வது வசனம். ஒன்று விரியன் பாம்பு என்கிறதான தீங்கு. இரண்டாவது அனலுரைத்து உங்களை குறித்து தேவையில்லாத கோபப்படுகிற அந்த கோபக்காரர்கள் என்கிற தீங்கு. வாசிங்க. இப்போ 3வது அந்த தீங்கு என்ன தீங்குனா விஷப்பூச்சி என்கிற தீங்கு. இப்போ விரியன் பாம்பு என்கிற தீங்கு, அனல் உரைக்கிற கோபம் என்கிற தீங்கு, விஷப்பூச்சி. இப்போ ஆவியானுடைய வார்த்தையை வெளிப்படையா சொல்றேன். முதலாவது இங்க வருவது விரியன் பாம்பு. பாம்புனால எப்படி இருக்கும்? நீளமா இருக்கும். அடுத்தது அனல், அது கோபம், கோபக்கார சிலரை தன்னோடு இணைத்துக் கொள்ளுதல். 3வது இப்ப அது என்னவா மாறிடுச்சு? பூச்சி. இந்த பூச்சின்னா எதை குறிக்க தெரியுமா? கவனிங்க தயவு செய்து. ஒரு பலனும் இல்லாத, சத்துவம் இல்லாத சின்ன பைய கூட உங்களுக்கு விரோதமாக வரும். சின்ன பிள்ளைக்கு கூட வருவாங்க. அவங்களாம் சாதாரண பூச்சி தான். விரியன் பாம்பு வரலாம், அனல் என்கிற கோபாக்கினை வரலாம், பூச்சி என்கிற பலனற்றவர்கள் கூட பலன் உள்ளவர்களைப் போல தன்னை காட்டலாம். ஆனால் 5வது வசனம் சொல்லுகிறது, பவுல் அதை நெருப்பிலே உதறி போட்டு.
ஒரு தீங்கும் நேரிடாதிருந்தான். அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? தன்னை பலவானை போல, விரியன் பாம்பை போல யார் காண்பிக்கிறார்களோ அவர்கள் ஒன்றும் இல்லாமல் போகிறார்கள். யார் உங்கள் மீது அனல் உரைத்து கோபத்தை காண்பித்து ஆக்ரோஷமாய் எழும்ப திட்டமிடுகிறார்களோ அவர்கள் ஒன்றும் இல்லாமல் போகிறார்கள். சாதாரண மனுஷனும் ஒன்றுமில்லாத மனுஷியும் பூச்சியை போல இருந்து உங்களை தாக்க பார்க்கிறார்களோ அவர்கள் ஒன்றுமில்லாமல் போகிறார்கள். இதுதான் தீவின் அனுபவம். அல்லேலூயா. அந்த மாயையை நீங்கள் ஜெயிக்க போகிறீர்கள். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் அதில் ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க. விரியன் பாம்பு செத்தாச்சு, கோபமும் செத்தாச்சு, பூச்சியும் செத்தாச்சு. யார் சாவணும்னு நினைச்சாங்களோ அவர் உயிரோடு இருக்கார். அல்லேலூயா. எனக்கு என்ன வருத்தம்னா, இந்த விரியன் பாம்பை விட்டு உங்களை கடிக்க வச்சா எப்படி இருக்கும்? சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா. சாகணும்னு யாரை நினைச்சாங்களோ அவர் உயிரோடு இருக்கார். நான் சாகடிப்பேன் யார் நினைச்சாங்களோ அவங்க எல்லாம் செத்தார்கள். எனக்கு ஒரு ஆவிக்குரிய பயம். என்ன பயம்னா, ஒரு தேவ மனுஷனோட வாயில ஒரு வார்த்தை திட்டமிட்டோ அல்லது திடீரென்றோ வந்துவிட்டால் அது அப்படியே நடக்கும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. தேனி மாவட்டம் தேவாரம் என்கிற பட்டணத்தில் கர்த்தருடைய ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். அப்போ அங்கே கர்த்தருடைய வார்த்தையை பேசிட்டு தீர்க்க தரிசனங்கள் சொல்லும் போது கர்த்தர் சொன்னார், நான் இந்த கூட்டத்தை முடித்து புறப்பட போகிறேன். நான் போன 1-2 நாளுக்குள் இந்த தேவாரத்தில் மிகப்பெரிய ஒரு தீ விபத்து ஒன்று நடக்க போகிறது. அந்த தீ விபத்திலே ஒரு அரசு அலுவலகமும் பாதிக்கப்படும். இது கர்த்தர் சொல்ற வார்த்தைன்னு சொல்லிட்டு நான் போயாச்சு. சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு கரெக்டாக 2வது நாள் கடந்தது. 3வது நாள் காலையில் எனக்கு ஒரு செய்தி வருகிறது. ஐயா, இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு பெரிய தீ விபத்து உண்டாயிடுச்சு. ஒரு குறிப்பிட்ட அரசு அலுவலகம் எரிஞ்சு போயிடுச்சு. அப்போ எதுக்கு சொல்கிறேன்னு, ஒரு தேவனுடைய மனுஷன் ஒரு வார்த்தை சொன்னால் நடக்கும். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், விரியன் பாம்பு சாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த கோபக்காரர்கள் சாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த பூச்சி எல்லாம் சாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் சாகணும் நினைத்தார்களோ அவர்களாகி நீங்கள் உயிரோடு இருப்பீர்கள். சாவதற்கு காரணமாக இருந்தவர்களுக்கு தேவனுடைய தண்டனை உண்டாகும். இதுதான் கடந்து வருகிற பாதை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப கடந்து வந்த பாதை. 2வது நடந்து வந்த பாதை. இப்ப இந்த நடந்து வந்த பாதையை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 17வது வசனம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நாம் நடந்த எல்லா வழியிலும் நம்மை காப்பாற்றினவர் தேவனாகிய கர்த்தரே. கடந்து வந்த பாதையிலே கர்த்தர் கூட இருந்து உங்களுக்கு ஜெயம் கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார். ஆனால் நடந்து போக போகிற பாதையில் என்ன நடக்க போகிறது? அவரே உங்களை காப்பாற்ற போகிறார். அவர் உங்களை காப்பாற்றி நடத்த போகிறார். இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, கடந்து வருகிற அனுபவம் போராட்டத்தை ஜெயிப்பதை குறிக்கிறது. நடந்து வருகிற அனுபவம் சந்தோஷத்தை காண்பிக்கிறது. என்ன சந்தோஷம்? தண்ணீரை கடந்து விட்டேன்,
இந்த அக்கினியை கடந்து விட்டேன், மலைகளை கடந்து விட்டேன், வனாந்தரத்தை கடந்து விட்டேன். இப்பொழுது நான் எம்மாவூர் சீசர்களைப் போல நடக்க ஆரம்பித்து விட்டேன். லூக்கா சுவிசேஷம் 24 அதிகாரம் 31-32 வாசித்தால், எருசலேமிலிருந்து எம்மாவூருக்கு போகிற 2 சீசர்கள் ஓசுத்தர் நடந்து போய்கொண்டிருக்கிறார்கள். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நடக்கிற அனுபவம் எதை குறிக்கிறது? சிலருக்கு ரொம்ப ஆசை, எப்பயுமே ஆசை மட்டும் இல்லை, பேராசை. என்ன பேராசை? நான் நடக்கலாம் கூடாது ஆண்டவரே, நான் ஓடணும் ஆண்டவரே, பார்த்து கல்லு தட்டி பல்லு போயிடாம. அல்லேலூயா. ஓடணும். இன்னும் சிலருக்கு நடக்கிற வசனம், ஓடுற வசனம்லாம் தெரியாது, பறக்கிற வசனம் தான் தெரியும். பிலிப்பு ஆவியிலே பறந்து கெந்தாக என்பவளுடைய ரதத்தில் ஏறிக்கிட்டான். எனக்கும் ஒரு ரதத்தை தாரும் ஆண்டவரே, பார்த்து சீக்கிரமா பரலோகம் போயிருவீங்க. அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன், என் ஊழிய அனுபவத்தில் சொல்றேன், நீங்க ஓடணும் பறக்கணும்னு ஆசைப்படுறதை விட நடக்கணும்னு ஆசைப்பட்டாலே கர்த்தரோடு நடக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு நான் கிருபையை முன்னிட்டு சொல்லுவேன், எனக்கு முன்னாடி ஊழியத்தை ஆரம்பித்த பலர் இன்றைக்கு இல்லை. என்னோடு ஊழியத்தை ஆரம்பித்தவர்களும் ஊழியத்தை செய்தவர்களும் இன்றைக்கு பலர் இல்லை. என்னைய பார்த்துட்டு இவரை போலதான் செய்யணும், இவர் தான் ரோல் மாடல், இவரை வச்சுதான் செய்யணும் சொல்லி என்னை அழைத்து ஊழியத்தை ஆரம்பித்தவர்கள் இன்றைக்கு பலர் ஊழியத்தில் இல்லை. ஆனால் சிறியவனும் எளியவனுமாகி என்னை கர்த்தர் தம்முடைய ஊழியத்தில் வைத்திருக்கிறார். அதுக்கு ஒரே ஒரு காரணம், நான் ஓட விரும்பவில்லை, பறக்க விரும்பவில்லை, ஆண்டவரோடு நடக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. ஒரு உண்மை தெரியுமா? தாவீதின் வாழ்க்கையில் ஒரு யுத்தம் நடக்குது. யுத்தத்தில் சத்துருக்கள் செத்துட்டாங்க. உடனே அங்கே இருக்கிறவன் சொல்கிறான், நீ ஓடி போய் ராஜாவுக்கு தகவல் தெரிவின். அவன் சொன்னதை கேட்டுட்டு ஒருத்தர் தாவீதுட்ட தகவல் சொல்ல ஓடுறான். ஆனால் பின்னாடி இருக்க ஒருத்தர் சொல்கிறான், நீ என்னை அனுப்பும், நான் அவனை விட முந்திக்கிட்டு போய் என்ன செய்வேன், தகவல் சொல்லுவேன். சரி, நீ வேகமாக ஓடுறவன் ஓடு அப்படின்ட்டான். இப்போ முன்னாடி தகவல் சொன்ன போனவன் ஓடிட்டு இருக்கான். இவன் பின்னாடி இருந்தவன் என்ன செய்ய, இவன் அவனை முந்திக்கிட்டு போய், ராஜாவே நீ வாழ்க, உம்முடைய சத்துருக்கள் செத்தார்கள், நீங்கள் இனி நன்றாயிருப்பீர்கள். தாவீது கேட்டான், இந்த மரண செய்தி கொண்டு வந்த இது நீ நல்லவன் கிடையாது, இவனை வெட்டி போடுங்கள்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. வேகமாய் ஓடினவன், முந்தி ஓடினவன் மரணத்துக்குட்பட்டான். அதனால தான் நான் சொல்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஊழியத்தின் பாதையிலே எடுத்தோம், கவிழ்த்தோம், தீவிரித்தோம், பறந்தோம், உயர்ந்தோம் என்பது அல்ல, கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருந்து அவரோடு நடக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு நடக்க தெரியல, காலை தூக்கி ஒட்டகச்சிவிங்கிக்கு அப்பா மாதிரி வைப்பாங்க. ஆமென். ஒட்டகத்தை விட பயங்கரமாக நடக்கணும்பாங்க. நான் சொல்கிறேன், இல்லைங்க, நம்முடைய நடையே கர்த்தரை சார்ந்து இருக்க வேண்டும், தேவனோடு இசைந்து இருக்க வேண்டும். அப்போ அவரோடு நடக்கும்போது என்ன நடக்கும்? இடி வரும், மின்னல் வரும், காயம் வரும், யுத்தம் வரும், போர்க்களம் வரும், பாறைகள் விழும், வனாந்தரம் வரும், மழை பெய்யும், எல்லாம் வரும். ஆனால் எதுவுமே உங்களை தொடாது. அல்லேலூயா. உங்களோடு நடக்கிறவர் அவைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு விடுவார். உங்களையோ சுகமாய் நடக்க பண்ணுவார். நான் ஒரு நாள் உட்கார்ந்து யோசிச்சேன், இஸ்ரவேல் ஜனங்கள்
எகிப்தில் இருந்து கானான் வரைக்கும் நடந்தார்கள். 40 வருஷம் நடந்தார்கள். ஆனால் அதில் எல்லாருமே கானானுக்குள் போக முடியல. ஆனால் மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அவன் ஜெபிக்கிற மலைக்கும் அடிக்கடி நடந்தான். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானான் வரைக்கும் 40 வருஷம் நடையா நடக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் கானானுக்குள் போக முடியல, கானானை சுதந்திரிக்கல. ஆனால் மோசே அந்த ஜனங்கள் இருக்கிற இடத்திலிருந்து ஜனங்களுக்கும் அவன் ஜெபிக்கிற மலைக்கும் இடையில் அடிக்கடி நடந்தான். இப்ப 2 பேருடைய நடைய நீங்க சோதிச்சு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய நோக்கம் என்ன? எப்போ கானான் வரும், எப்போ உள்ள நுழைவோம், எப்போ வீடு கட்டுவோம், எப்போ திராட்சை பழம் சாப்பிடுவோம், எப்போ பாலும் பழமும் கொள்ளும். இதுதான் அவங்களுடைய தாட், அவங்களுடைய எய்ம். ஆனால் மோசையோட நோக்கம் அப்படி அல்ல. நான் எப்போ கிறிஸ்தி மலைக்கு போவேன், நான் எப்போ தேவ மலைக்கு போவேன், நான் எப்போ தேவனுடைய பர்வதத்துக்கு போவேன், எப்போ கர்த்தருடைய சமூகத்துக்கு போவேன், அங்கே போய் எப்போ காத்திருப்பேன்னு சொல்லி அவன் ஜெபிக்கிற மலையை தேடி போனான். அதனால தான் கர்த்தர் நல்லவே, கால்நடையாய் நடந்தவர்கள் கானானை சுதந்திரிக்க முடியவில்லை. ஜெபநடையாய் நடந்த மோசே தேவனால் அடக்கம் பண்ணப்பட்டான். ஐயா, கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களுடைய நடை எப்படிப்பட்ட நடையா இருக்கிறது? திராட்சை பழத்தை சாப்பிடணும், பாலை குடிக்கணும், தேனை அருந்தணும், கானானுக்குள் நுழையணும், நல்ல வீடு கட்டணும், அங்கு குடியிருந்து வாழணும். இந்த நடையா இருக்கிறதா? இல்லை, நான் கர்த்தருடைய பர்வதத்துக்கு போகணும், கொடுமுடியின் உச்சிக்கு போகணும், அந்த தேவனுடைய பர்வதத்தில் ஏறணும், அந்த மேக கூட்டத்துக்கு நடுவிலே கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தர் சொல்லுகிறதை கேட்கணும் சொல்லி அந்த மலைக்கு மேலே நடக்கிற அனுபவம் இருக்கிறதா? நான் வெளிப்படையாய் சொல்றேன், நிறைய பேருக்கு இஸ்ரவேல் ஜனங்களைப் போல தரை வழியாய் நடக்கதான் விருப்பம், மலையில் ஏறுவதற்கு விருப்பமே இல்லை. ஏன்னா மலையில் ஏறணுன்னாக்கா கல் இருக்கும், முள் இருக்கும், பாறைகள் இருக்கும், குத்துவெட்டாக இருக்கும், உயரமாக இருக்கும், அங்கு குளிர் இருக்கும், அங்கு பனி இருக்கும், ஐயோ தனிமை இருக்கும், அங்கு பயமாக இருக்கும். அதனால் ஏற மாட்டாங்க. லோத்து என்கிற மனுஷன் ஒரு நாள் சோதோம் குமரா பட்டணத்தில் இருக்கும்போது தூதன் சொல்லுகிறான், நீ அந்த மலைக்கு ஓடிப்போ, நீ அந்த மலைக்கு ஓடிப்போ, அங்கே போய் தப்பித்துக்கொள், மனைவி பிள்ளைகளை கூட்டு போய் தப்பித்துக்கொள். உடனே அவன் சொல்லிட்டான், இல்லை ஆண்டவரே, அதை விட இந்த பட்டணம் எங்கே இருக்குது? பக்கத்தில் இருக்குது. ஒரு தேவன் கொடுக்கிறத விட்டுட்டு தன்னுடைய கண்ணுக்கு தெரிந்ததை தேடி லோத்து போனான். அதனால உண்டானது என்ன தெரியுமா? அவன் சொந்த 2 மகள்களுக்கு இவனே புருஷனா மாறிட்டான். பெத்த மகளுக்கு ஒரு தகப்பன் புருஷனாய் மாற முடியுமா? மாறலாமா? ஆனால் நடந்தது. கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய நடை கண்ணுக்கு தோன்றுகிற இடத்துக்கு போவது அல்ல, கர்த்தர் காண்பிக்கிற சிகரத்தில் ஏறுவதாக இருக்க வேண்டும். ஒரு ரகசியத்தை சொல்றேன், கர்த்தர் காண்பிக்கிற பாதையும் கர்த்தர் நடத்துகிற பாதையும் கர்த்தர் வா என்கிற பாதையும் அது குத்துவட்டாகத்தான் இருக்கும், செங்குத்தாததாகத்தான் இருக்கும், மலையாகத்தான் இருக்கும், கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஏற 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 மற்ற எல்லாரை விட மோசையை போல தனிமையின் வல்லமையை பெற்றுக்கொள்ளுவீர்கள். உன் ஆவிக்குரிய ஜீவியம் மாறும், வேத வாசிப்பு மாறும், அந்நிய பாஷை மாறும், ஜெபம் மாறும், அபிஷேகம் மாறும். ஒரு தனி தேவ மனுஷனா மாறுவீங்க, தனி தேவ மனுஷியா மாறுவீங்க. நல்ல விசேஷித்த கிருபையை பெறுவீங்க, தேவனை தரிசிப்பீங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பீங்க, கர்த்தருடைய மகிமையை ஆட்கொள்ளுவீர்கள். உங்களுடைய நடை கால்நடையாய் மாத்திரமல்ல, அது மேலே ஏறுகிற நடையாய் இருக்க.
வாசியுங்கள் என்னோடு கூட சங்கீதங்களின் புஸ்தகம். ஓ கர்த்தர் நல்லவே. 145 சங்கீதம் 20வது வசனம். சங்கீதம் 145 20. கவனிங்க, நாம் வாசித்தோம் அந்த யோசுவா 24:14 நடந்து வருகிற யாவரையும் அவர் காப்பாற்றுகிறவர் என்று. அந்த அப்போ கர்த்தர் நல்லவே யாரை காப்பாற்றுகிறார்? கர்த்தருக்கு பயந்தவர்களை அவர் காப்பாற்றுகிற தேவனாயிருக்கிறார். துன்மார்க்கரையோ அவர் அழிக்கிறவராயிருக்கிறார். எனக்கு நான் வருத்தத்தோடு தான் செய்தி கொடுக்கிறேன். ஏன்னாக்கா இன்னைக்கு செய்தி நாம் ஆரம்பித்த நேரம் முதல் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய விரியன் பாம்பு என்னாக போகிறது? சாக போகிறது. ஓ அனல் என்னாக போகிறது? சாக போகிறது. பூச்சி என்னாக போகிறது? சாக போகிறது. இப்போ கர்த்தர் இந்த வசனத்தில் சொல்லுகிறார், தேவன் தம்முடைய ஜனத்தை காப்பாற்றி நடத்துவார், ஆனால் துன்மார்க்கரோ சாவார்கள். அப்ப எனக்கன்பானவர்களே, தேவனுடைய ஊழியக்காரனாகி நான் சொல்றேன், உங்களுடைய நடை அது இயேசுவோடு நடக்கிறதா இருக்கும். எப்படிப்பட்டதா இருக்கும்? இப்ப நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் செய்தியை. ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தரோடு நடக்கும். அந்த கர்த்தரோடு நடக்கும்போது எப்படி இருக்கும்? 3 விதத்திலே உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஒன்று, ஒரு தேவ மனுஷன் கர்த்தரோடு நடந்தால் அவர்களுடைய நிலைமை என்னவாய் மாறும். 2வது, ஒரு தேவனுடைய பிள்ளை இயேசுவோடு நடந்தால் அவருடைய நிலைமை என்னவாய் மாறும். 3வது, ஒரு ஊழியக்காரனோ ஊழியக்காரியோ பரிசுத்தாவியானவரோடு நடந்தால் அவங்க நிலைமை எப்படி இருக்கும். முதலாவது, தேவன் என்கிற கர்த்தரோடு நடக்கிற அனுபவத்தை பார்க்கலாம். இந்த கர்த்தரோடு நடக்கிற அல்லது நடந்த மனுஷன் யார் என்று கேட்டால், ஓ கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார், அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, உங்களுக்கு ஆசாரியர்கள் இருக்கலாம், லேவியர்கள் இருக்கலாம், போதகர்கள் இருக்கலாம், தீர்க்கதரிசிகள் இருக்கலாம், அப்போஸ்தலர்கள் இருக்கலாம். ஆனால் அவர்களோடு நடக்கணும் என்கிற ஆசையை விட கர்த்தரோடு நீங்க நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க நாளுக்கு நாள் விருத்தி அடைவீர்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். 2 சாமுவேல் 5:10. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அம்மா, தாவீதோடு கர்த்தர் இருந்தார். தாவீது கர்த்தரோடு நடந்தார். அதனால் உண்டான விளைவு, அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். இந்த விருத்தி அடைந்தான் என்றால் என்ன அர்த்தம்? அந்த 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரமே சொல்லுகிறது, அங்கு தாவீது சீயோன் கோட்டையை பிடிக்க போகிறான். சீயோன் கோட்டையை பிடிக்க போகும்போது ஜனங்க சொல்றாங்க, நீ அப்படி போகாத, குருடரும் சப்பானிகளும் தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் வேதம் சொல்லுது, தாவீது தொடர்ந்து போய் சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாய் மாறிவிட்டது. இந்த ஊழியத்துக்கு சொல்றேங்க, நீங்க இன்னைக்கு வலை வீசி விசுவாசிகளை பிடிக்கிறீங்க. அல்லேலூயா. என்னென்னமோ செஞ்சு அவங்களுக்கு பேர் ஆத்துமான்னு வைக்கிறீங்க. நான் சொல்றேன், நீங்க வலை வீசி விசுவாசிகளை பிடிக்கிற காலம் மாறி சீக்கிரத்தில் தாவீதை போல கோட்டையை பிடிக்கிற காலம் வரப்போகிறது. அந்த கோட்டை என்றால் என்ன? எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எதிர்காலத்தில் நடக்க போவதை ஒரு குறிப்பிட்ட நல்ல ஒரு ஊழியம் இருக்கும். அந்த ஊழியம் வளர்ந்த தேறின விசுவாசிகளையும் நல்ல ஜனங்களை உடையதாக இருக்கும். ஆனால் அந்த ஆசாரியத்துவத்தின் பணியை செய்து கொண்டிருந்த அந்த ஊழியக்காரன் சில காரியத்திலே கீழே விழுந்து விடுவான். பாவத்திலும் விழுவான், தேவனுடைய உக்கிர காயத்திலும் விழுவான்.
அதனால் அந்த ஊழியம் சின்ன பின்னமாகி சிதற வேண்டிய நேரம் வரும். அப்போது கர்த்தர் அங்கிருக்கிற மனுபுத்திரரை ஏவி உங்களை வந்து பார்க்க வைப்பார். நீங்கள் போய் அந்த ஊழியத்தை எடுப்பீர்கள். அங்கு ஏற்கனவே அந்த ஊழியத்துக்கு நிலம் இருக்கும், ஏற்கனவே இந்த ஊழியத்துக்கு கட்டடம் இருக்கும், ஏற்கனவே இந்த ஊழியத்துக்கான எல்லா தட்டு முட்டுக்கள் இருக்கும், ஏற்கனவே ஜனங்கள் இருப்பார்கள். நீங்கள் போய் ஊழியக்காரனாய் மாறுவது மட்டும்தான் வேலை. நீங்க கர்த்தரோடு நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் கர்த்தர் சீயோன் கோட்டையவே உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. இதுதான் விதைக்காத இடத்துல அறுக்கிறது. அல்லேலூயா. தம்பி சாமுக்கு சந்தோஷம் தாங்கல, அந்த கோட்டை எனக்கு கிடைக்கலையா. சோத்திரம். கர்த்தரோடு நடக்கணும். நான் கொஞ்சம் வெளிப்படையா பேசுறேன். ஒருவன் அந்த அனுபவம் இல்லாட்டி இதெல்லாம் பேச முடியாது. ரொம்ப தாழ்மையா சொல்லுவேன், இன்னைக்கு வரைக்கும் தேவன் என்னை அவரோடு நடக்க வைத்திருக்கிறார். அப்ப நீ முதலாவது நீங்க கர்த்தரோடு நடங்க, உங்களுக்கு சீயோன் கோட்டை கிடைக்கும், நீங்கள் ஜெயிக்கிறவர்களாய் மாறுவீர்கள். இரண்டாவது, ஒரு தேவ பிள்ளை யாரோடு நடக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசுவோடு நடக்கணும். இயேசுவோடு நடக்கணும். அந்த இயேசுவோடு நடக்கிறது என்றால் என்ன? யார் இயேசுவோடு கூட நடந்தார்கள்? யோவான் சுவிசேஷம் 21 அதிகாரம் 18-19 என்று விசுவாசிக்கிறேன். அங்கு வேதம் சொல்லுகிறது, ஓ அன்பின் அப்போஸ்தலனாகிய யோவானும் இயேசுவின் மார்பில் சாய்ந்தவனுமாகிய என்ற அந்த வார்த்தை சொல்லுகிறது. இயேசுவின் மார்பில் சாய்ந்தவன் யார்? இயேசுவுக்கு இருந்த 12 அப்போஸ்தலர்கள் ஒருவன் அன்பின் அப்போஸ்தலனாகிய யோவான். இவன் இயேசுவானவர் உட்கார்ந்தா ஓடி போய் மடியில ஏறி அவட மார்பில் சாய்ந்துக்குவான். அதுவும் ஒரு முறை இல்லை, பல முறை இயேசுவின் மார்பில் சாய்ந்தவன். இவன் இயேசுவோடு நடந்த மனுஷன். ஏன் சொல்றேன்னாக்கா, பேதுரு வந்தார், ஒரு நாள் மறுதலித்து போயிட்டார். லூக்கா வந்தார், மருத்துவமாக்க போயாச்சு. யூதா வந்தார் சகோதரன், அவரும் விலகி போயாச்சு. இப்போ ஒரு கட்டம் வந்த போது இயேசுவானவர் கொல்கதா மலைக்கு கொண்டு போகப்படுகிறார். அந்த கொல்கதா மலையிலே கடைசியா இயேசுவோடு இருந்த ஒரே ஒரு சீசன் யார் தெரியுமா? இந்த யோவான். அல்லேலூயா. இயேசுவோடு நடந்த ஒரு மனுஷன். இந்த இயேசுவோடு அந்த யோவான் நடந்ததுனால தான் அவர் அப்போஸ்தல புஸ்தகத்தை எழுதுகிறார். 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் புஸ்தகத்தை எழுதுகிறார். வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தை எழுதுகிறார். இது எல்லாத்தை விட ஹைலைட் என்னன்னாக்கா, இயேசுவோடு நடக்கிற ஒரு சீசனாய் அவருடைய உபத்திரவம், அவருடைய பாடுகள், அவருக்கு மரணம் வருகிற போது கூட அவரை விட்டு விலகாமல் கொல்கதா மலையிலும் அவரை பின்பற்றினபடினால் ஒரு கட்டம் வந்தபோது இந்த யோவானை ஆண்டவர் பத்ம தீவுக்கு கொண்டு போய் ஆவியிலே பரலோகத்துக்கே கொண்டு போய் விட்டார். அல்லேலூயா. பரலோகத்துக்கு போயிட்டீங்களா? இங்கே இருக்கீங்களா? அப்படின்னா அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. ஏதோ பரலோகத்துக்கே போன மாதிரி உட்காந்துருக்கீங்க. சோதரம். இப்போ நல்லா கவனிக்கணும். நீங்கள் இயேசுவோடு நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்கள் பூமியில் இருக்கும்போதே பிதாவை பார்க்க முடியும். நீங்கள் இயேசுவோடு நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா பூமியில் இருக்கும்போதே ஆட்டுக்குட்டியானவரை பார்க்க முடியும். நீங்கள் இயேசுவோடு நடந்தீங்கன்னாக்கா பூமியில் இருக்கும்போதே 24 மூப்பர்களை பார்க்க முடியும். நீங்கள் பூமியில் இருக்கும்போதே தேவனுடைய சிங்காசனத்தை பார்க்க முடியும். அப்போ இயேசுவோடு நடந்தாக்கா இயேசு செய்த மாதிரி நான் குருடருடைய கண்களை திறப்பேன், செவிருடைய காதுகளை திறப்பேன், ஊமையோட வாயை திறப்பேன். நீங்கள் போய் எல்லாத்தையும் திறக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதலாவது இயேசுவோடு நடக்க பாரு. அல்லேலூயா. அவரோடு நடந்தால் அவரை போல ஆவிக்குரிய தேவனாகவே மாறிவிட முடியும். இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த ரகசியம் தெரியல. சிலர் சொல்லுகிறான், நான் பவுலை சார்ந்த.
சிலர் சொல்லுகிறான் அப்பல்லோவை சார்ந்தவன், சிலர் சொல்லுகிறான் இல்லை நான் தனித்தவன் என்று. நீங்க பவுலையும் அப்பல்லோவையும் பின்பற்ற வேண்டாம், இயேசுவை பின்பற்று. அதனால தான் எனக்கு பைபிளில் இருக்கிற எத்தனையோ ஆயிரம் வசனங்களில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் என்னன்னாக்கா, எபிரெயர் 12:1 சொல்லுகிறது, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை நெருங்கி நிற்கிற பாரமான யாவற்றையும் புறம்பே தள்ளி, ஓ சோதரம், நம்மை அழைத்தவரும் ரட்சித்தவருமான அந்த இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவா. யாரை நோக்கி ஓடணும்? இயேசுவை நோக்கி. வாசிங்க அந்த வார்த்தையை முழு வசனத்தில், அந்த 2ஆம் பகுதி வாசிங்க. எபிரெயர் 12:1 2ஆம் பகுதி. அல்லேலூயா. தம்பி, தங்கச்சி, அம்மா, ஐயா கவனிங்க. உங்க ஓட்டம் உங்க திறமையை நம்பி இருக்கக்கூடாது. உங்க ஓட்டம் உங்க கிருபையை நம்பி இருக்கக்கூடாது. உங்க ஓட்டம் உங்களுடைய அபிஷேகத்தை நம்பி இருக்கக்கூடாது. உங்க ஓட்டம் இயேசுவை நோக்கி இருக்க வேண்டும். இயேசுவை நோக்கி பொறுமையாய் போங்க. அப்போ அவர் பூமியில் இருக்கும்போதே உங்களுக்கு பரலோகத்தை காண்பிப்பார், நல்ல வெளிப்பாடுகளை கொடுப்பார், நல்ல தரிசனங்களை கொடுப்பார், நல்ல வார்த்தைகளை கொடுப்பார். உங்களுடைய வார்த்தை உலகத்துக்கே புறப்பட்டு வர. நடந்து வந்த பாதை, முதலாவது கர்த்தரோடு நடப்பது, 2வது இயேசுவோடு நடப்பது, 3வது பத்தியலா ஊழியக்காரரோடு நடப்பது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுது. இவங்களுக்கு ஒரு முறை 100 முறை ஞானஸ்நானம் கொடுத்தாலோ மாற்றம் வராது. 3வது யாரோடு நடக்கணும்? பரிசுத்த ஆவியானவரோடு நடக்கணும். அந்த ஆவியானவரோடு நடக்கிற ஒரு அனுபவம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் ஆவியிலே உயிரடைவீர்கள், உங்களை சார்ந்தவர்களையும் ஆவிக்குரியவர்களாய் மாற்றி விடுவீர்கள். ஆனால் நிறைய பேருக்கு இந்த ஆவியானவரோடு நடக்கிறது அனுபவம் தெரியலை. இதுல இன்னொரு வேதனை என்னன்னா, சிலர் ஆவியானவரோடு நடக்கிறத பார்த்து ஆவியானவரே பயந்துடுறார். கொஞ்சம் ஆவியானவர் என் ஆவியை ஊற்றின உடனே இவங்க டம்படி நீக்க திங்கிருவீங்க. அவர் பார்ப்பாரு, இது எனக்கே தெரியாத அந்நிய பாஷையா இருக்கு. அல்லேலூயா. ஏன் மகளே, இதோ உன் பல்லு வலி சரியாகிறது. ஆவியானவர் யார் பல்லையா எண்ணி பார்த்தாரு. இன்னைக்கு நிறைய பேர் ஆவியையும் ஆவியானவரை தப்பாய் பயன்படுத்துகிறார். அதனால ஆவியானவரே பயந்து ஓரமா போயிடுறாரு. அல்லேலூயா. ஆனா உண்மையை சொல்றேன், உங்களுக்கு எவ்வளவு அதிகமான ஆவியின் அபிஷேகம் இருந்தாலும், எவ்வளவு ஆவிக்குரிய அனுபவம் இருந்தாலும், அதை உங்களுக்கு சாதகமாய் பயன்படுத்தாதீங்க. மனிதர்களை பிரியப்படுத்த பயன்படுத்தாதீங்க. திறமையை வெளிப்படுத்த பயன்படுத்தாதீங்க. அது உங்களை கொன்று போட்டுவிடும். பூமியில் எந்த பாவமும் மன்னிக்கப்படும். ஆனா ஆவியானவருக்கு விரோதமான பாவம் மட்டும் மன்னிக்கப்படாது. ஆவியானவரை தவறா பயன்படுத்தி, ஆவியானவரை ஜோக்கரா மாத்தி, ஆவியானவரை குறிச்சொல்றவரா மாத்தி, ஆவியானவரை நடனமாட வச்சு, ஆவியானவரை வச்சு ஏதோ நடப்பிக்கிற நிறைய பேர் செத்து மடிந்தார்கள். பைபிள் சொல்லுது, அவர்கள் முறிந்து. இதை நிறைய பேர் எதுக்கு பயன்படுத்துறாங்க தெரியுமா? என் மாமியார் முறிந்து விழுந்தார்கள், ஆனால் நான் எப்படி நிற்கிறேன்? எழுந்து நிமிர்ந்து நிற்கிறேன்.
அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் என்பது யாரை குறிக்கிறது? தேவனுடைய நாமத்தை சொல்லி தேவதூஷணம் செய்கிறவர்கள் தான் முறிந்து விழுகிறார். தயவு செய்து பரிசுத்த ஆவியை வைத்து இன்றைக்கு மேஜிக்கல் மினிஸ்ட்ரி பண்ணுகிறவர்களை நம்பாதீர்கள். சரி, கடந்து போகட்டும். அப்ப ஆவியானவரோடு நடப்பது என்றால் என்ன? ஆவியானவரோடு நடக்கிறது எப்படிப்பட்டது? அதை நான் ஓப்பனா சொல்லுறேன். அது கர்த்தரோடு நடக்கிற அனுபவத்தை விட ஆபத்தானது. இயேசுவோடு நடக்கிற அனுபவத்தை விட ரொம்ப பயங்கரமானது. கர்த்தரோடு நடக்கும்போது கூட கர்த்தர் பூமிக்குரிய சீயோனை கொடுத்து சந்தோஷப்படுத்திடுவார். இயேசுவோடு நடக்கும்போது கூட கண்களை திறந்து ஆவில நிரப்பி அந்நிய பாஷை கொடுத்து தரிசனம் கொடுத்து அப்படியே நம்மளை தட்டி கொடுத்து கொண்டு போயிடுவார். ஆனால் ஆவியானவர் அப்படி அல்ல. ஒரு மனுஷனை கர்த்தர் ஆவிக்குள்ளாக்க ஆரம்பித்து விட்டார். ஒரு மனுஷி கர்த்தருடைய ஆவிக்குள் ஆக்கப்பட்டுட்டாங்கன்னா அவங்கள கர்த்தர் எப்படி பயன்படுத்துவார் தெரியுமா? எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசியுங்கள். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசியுங்கள். இல்லையம்மா, எசேக்கியேல் 8ஆம் அதிகாரமா? சோதரம் 3-4 வசனத்தை வாசிங்க. நான் சபையின் மூப்பர்களோடு கூட வீட்டில் அமர்ந்திருக்கையில் கர்த்தருடைய கரம் என் மேல் வந்து அமர்ந்தது. வாசிங்க இந்த வசனத்தை. ஜீசஸ் நேம். எத்தனை வசனம்? 3ஆம் வசனம் வாசிங்க. அதான் சொன்னேன். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் சோதரம் கர்த்தர் நல்லவே. சோதரம் 2ஆம் வசனத்தில் வாசிங்க. ஆவியானவர் என்னை பூமிக்கு வானத்துக்கு நடுவே கொண்டு போய் தேவ தரிசனத்தில் என்னை எருசலேமின் வட திசைக்கு எதிரான உள்வாசலை நடையில விட்டார். இப்ப பாருங்க அம்மா, ஆவியானவர் என்னை தூக்கி வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே கொண்டு போனார். அல்லேலூயா. ஆவியானவரோடு ஒரு மனுஷன் நடக்க ஆரம்பிச்சுட்டாக்கா அவங்கள ஆண்டவர் நினைச்சுவரான். சொல்லி சொல்லி பார்ப்பார். வா காத்துரு, வா ஜோமண்ணு, போய் இதை ஊழித்து செய். அவர் சொல்றதை நீங்க புரியல, அவர் சொல்றதை கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், நேராக வருவார், தலைமைத்தை பிடிச்சி தூக்கி போயிடுவார். நான் சொல்ல பைபிள் சொல்லுது. அவன் இப்போ எசேக்கியேல் என்ன செய்கிறாரு? அவருடைய வீட்டில் சபை மூப்பர்களோடு உட்காந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கார், பேசிட்டு இருக்கார். அவர் மூப்பர்களும் முக்கியமானவர்கள் அங்கே இருக்காங்க, பேசிட்டு இருக்காரு. திடீர் கர்த்தருடைய கை வந்துச்சு, அங்கே இறங்குச்சு. ஆவியானவர் வந்தார், நேர தலைமுடியை பிடிச்சார், அழகா தூக்கிட்டு போயிட்டார். இப்போ இவன் தலைமுடி யார் கையில் இருக்குது? சிலருக்கு தலைமுடியே இல்லாட்டி கவலைப்பட வேண்டாம், எப்படி தூக்கணுமோ தூக்குவார். அல்லேலூயா. ஆவியானவரோடு நடக்கிறது. இப்போ எனக்கு என்னன்னா, இந்த எசேக்கியேலை தூக்கிட்டு நேர வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே. அப்படின்னா எவ்வளவு உயரம் மேலே அங்கே. இப்போ விமானத்தில் இப்போ போன வாரத்தில் நான் சேலத்திலிருந்து பெங்களூருக்கு விமானத்தில் வந்தேன். நீங்கள் இங்கிருந்து பார்க்கும்போது மேகம் தெரிகிறது. இங்கிருந்து தெரிகிற மேக கூட்டத்துக்கும் பூமிக்கும் இடையில 10 கிலோமீட்டர் அல்லது 10 மைல் என்று சொல்லுகிறாங்க. இதுதான் அந்த மேக கூட்டத்துக்கு பூமிக்கும் இருக்கிற தூரம். நீங்கள் டொமஸ்டிக் ஃப்ளைட் என்று சொல்லக்கூடிய உள்ளூர் விமானங்கள் பறக்கிற அந்த உயரத்தை பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 25,000 முதல் 35,000 அடி வரைக்கும். சில இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் டொமஸ்டிக்காக இருந்துச்சுன்னா அதுக்கு 40,000 மைல் 40,000 அடி உயரம் பறக்க அனுமதி உண்டு. அதிலேயே ட்ரூஜெட் என்று ஒரு விமானம் உண்டு.
இந்த ட்ரூ ஜெட் என்கிற விமானங்கள் ஏறத்தாழ 10 முதல் 15,000 அடி மட்டும்தான் பறக்க அதற்கு அனுமதி. ஆனால் இன்டர்நேஷனல் ஃப்ளைட் என்று சொல்லக்கூடிய சர்வதேச விமானங்கள் 35,000 முதல் கிட்டத்தட்ட ஒரு சோத்திரம் 50,000 அடி உயரத்தில் பறக்க அனுமதி உண்டு. விமானத்திலேயே ரொம்ப அதிக சோத்திரம் உயரத்தில் பறந்த விமானம் கான்கார்டு விமானம். இந்த கான்கார்டு ஃப்ளைட் தான் மின்னல் வேகத்தில் போகக்கூடியது. இங்கிருந்து சோத்திரம் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு விமானம் 12 மணி நேரத்தில் போகிறது என்று சொன்னால், கான்கார்டு விமானம் ஏறத்தாழ 6 முதல் 7 மணி நேரத்துக்கு முன்பாகவே போயிடும். அது அவ்வளவு பயங்கரமாய் பறக்கக்கூடியது. அந்த கான்கார்டு விமானம் பறக்கிறதுக்கு 80,000 அடி உயரம் தான் கொடுத்திருந்தார்கள். இப்போ ட்ரூ ஜெட் பறப்பதற்கு 15,000, டொமஸ்டிக் ஃப்ளைட் பறக்கிறதுக்கு 35,000, இன்டர்நெட் ஃப்ளைட் பறக்கிறதுக்கு 45,000 50,000, கான்கார்டு பறக்கிறதுக்கு 80,000 அடி உயரம். இவைகளுக்கே இவ்வளவுதான் உயரம்னா, இப்போ ஆவியானவர் தலைமுடியை பிடிச்சி தூக்கிட்டு போயிட்டு வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே வைக்கிறார்னா, அங்கிருந்து பார்த்தா நம்மளாம் எப்படி தெரியும்? எறும்பு மாதிரி கூட தெரிய மாட்டோம். இப்போ ஆவியானவரோடு நடக்கிற அனுபவத்தை பாருங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசி தூக்கிட்டார். தூக்கும் போதும் பார்க்குறான், ஐயோ 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 கர்த்தர் கொண்டு போறார், ஆவியானவர் கொண்டு போறாரு. மேலே கொண்டு போய் வானத்தை பூமியை நடுவில் நிப்பாட்டிட்டு அவன் அங்கிருந்து பார்க்குறான், கூட யாருமே இல்லை. அல்லேலூயா. நம்மளா இருந்தா இயேசுவின் நாமத்தில் உன்னை சபிக்கிறேன்னு சொல்லியிருப்போம். ஆனால் மௌனமாக இருந்தான். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, அங்கே தூக்கிட்டு போனவர் அவன் இருந்த இடத்துல நேராக எருசலேமுக்கு கொண்டு போயிட்டார். ஃப்ரீ ஃப்ளைட் சர்வீஸ். அல்லேலூயா. பாஸ்போர்ட் கிடையாது, விசா கிடையாது, டிக்கெட் கிடையாது, செக்கிங் கிடையாது, லக்கேஜ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் எங்கே போயாச்சு? அல்லேலூயா. இதுதாங்க ஆவியானவரோடு நடக்கிறது. இன்னைக்கு இந்த ஊழியம்ல இருக்கான்னு நீங்க கேட்கலாம். கிருபையை முன்னிட்டு சொல்லுவேன், தேவனோடு இருக்கிற சிலர் இந்த ஆவியானவரின் ஊழியத்தை செய்யதான் செய்கிறார்கள். அவர்கள் தங்களை வெளிப்படுத்திக் கொள்ளுவதில்லை. நான் சொல்றேன், இந்த 3 பெரிய ரகசியத்தை கர்த்தர் இங்கு கற்றுக் கொடுக்கிறார்னா, சீக்கிரமாக இந்த சபையை இந்த அனுபவத்தில் கொண்டு போக விரும்புகிறார். கர்த்தரோடு நடக்கிற அனுபவம், இயேசுவோடு நடக்கிற அனுபவம், ஆவியானவரோடு நடக்கிற அனுபவம். இதில் ஆவியானவர் கொண்டு போகிறாருன்னா எல்லாருக்கும் எசேக்கியேல் சொன்ன ஒரே ஒரு இடம் தான் தெரியும். கர்த்தர் எசேக்கியேல் எங்கே கொண்டு போனார்? எலும்புகள் நிறைஞ்ச பற்றியெல்லாம் எல்லா பல்லும் தெரிகிற மாதிரி அது மட்டும்தான் சொல்லும். அவர் பள்ளத்தாக்குக்கு மட்டும் இல்லைங்க. இந்த எசேக்கியேலை ஆவியானவர் கொண்டு போகும்போது எசேக்கியேல் 47:12 வசனம் சொல்லுது. வாசிங்க. 47:12. இப்போ பாருங்க, ஆவியானவர் எசேக்கியேலை கொண்டு போறார். அம்மா பைபிள் பார்க்கணும், என்னை பாருங்க. அவர் கொண்டு போகும்போது ஒரு பெரிய நதி ஓடுது. அந்த நதிக்கு மேலே இவன் அந்த அப்படியே ஆவியில கொண்டு போறார். கொண்டு போது பார்க்குறாரு, அங்கே ஒரு இலை இருக்கு. அந்த இலை என்னைக்குமே உதிர்ந்து போகாத இலையா இருக்கு. அல்லேலூயா. அங்கே பழங்கள் இருக்கு, அது என்னைக்குமே கெட்டு போகாத பழம். நீங்க உதிராத மரத்தை பார்த்துருக்கீங்களா? முடியாது. கெட்டே போகாத பழம் இருக்குமா? வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுன்னா மறுநாளே கெட்டு போயிடும். ஆனால் எசேக்கியேலை ஆவியானவர் கொண்டு போகும்போது அந்த எசேக்கியேலை ஆவியானவர் நடத்துகிற இடமும் பாதையும் கூட வித்தியாசமானது. நதிக்கு மேலே நடத்துகிறார், உதிராத இலைக்கு மேலே நடத்துகிறார், கெட்டு போகாத பழங்களுக்கு நடுவே நடத்துகிறார், அது நல்ல புசிப்பதற்கு ஏதுவானது என்று சொல்லி நடத்துகிறார்.
அது எனக்கு என்ன வருத்தம்னா, இது புசிப்புக்கு ஏதுவானவர் சொன்ன ஆவியானவர் ஒரு பழத்தை பறித்து எசேக்கியேல் கொடுத்துருக்கலாம். அல்லேலூயா. இப்போ இதில் என்ன ரகசியம் தெரியுமா? ஆவிக்குள்ளாக்கப்பட்டு நீங்கள் ஆவியானவரால் கொண்டு போகப்படும் போது இதெல்லாம் பார்ப்பீங்க, ஆனால் மாம்சத்தில் புசிக்க முடியாது. அதுக்கு நீ எச்சியும் ஊறாது. அல்லேலூயா. ஆனால் ஆவியானவர் அற்புதமான இடங்களுக்கு கொண்டு போவார். இன்னைக்கு சிலருக்கு கோயம்புத்தூரை விட்டு பாம்பேக்கு போனாலே நான் பாம்பேக்கு போனேன்றாங்க. ஆனால் நீங்கள் ஆவியானவர் நடந்து பாருங்கங்க, அவர் உங்களுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட இடங்களுக்கு கொண்டு போவார். அதைத்தான் செய்தியின் தலைப்பாய் பார்த்தோம். கடந்து வந்த பாதை, நடந்து வந்த பாதை. கடந்து வருவது போராட்டங்களையும் சோதனைகளையும் ஜெயிக்கிறதை காண்பிக்கிறது. நடந்து வருவதோ கர்த்தரோடு நடப்பதையும் இயேசுவோடு நடப்பதையும் பரிசுத்த ஆவியானவரோடு நடக்கிறதை காண்பிக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்த வாஞ்சை இருக்கிறது? எத்தனை பேர் இதுக்கு ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? ஒரு வெளிப்படையாக ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ 3 விதத்தில் நடக்கணும்னு சொன்னேன். ஒன்று கர்த்தரோடு நடப்பது, 2வது, 3வது. இப்போ இந்த 3ல் யாரோடு நடக்க விரும்புறீங்க? அல்லேலூயா. பொய் சொல்லக்கூடாது. ஆவியான பார்த்துட்டே இருக்காரு. உதடு சொல்லுது பரிசுத்த ஆவியானவரோடு, ஆனால் மனசு சொல்லுது கர்த்தரோடு நடந்தா சீயோன் கிடக்கையா. அல்லேலூயா. எனக்கு என்ன ஆசைன்னா, இந்த 3ல் யாரோடையாவது நடக்க. உங்களுக்கு கர்த்தர் எதை கொடுக்க விருப்பமாக இருக்கிறார் அதை கொடுப்பார். ஆனால் நான் சொல்கிறேன், எனக்கு நான் கர்த்தர்கிட்ட விரும்பி கேட்குறது என்னன்னா, இந்த ஆவியானவரோடு நடக்கிறான். ஏன்னா ஆவிக்குரியவன் உலகத்துக்குரியவன் அல்ல. அப்போ உலகத்தின் பற்று அவர்களுக்கு இருக்காது, உலகத்தின் பிடிப்பு அவர்களுக்கு இருக்காது, ஆஷா பாசங்கள் அவர்களுக்கு இருக்காது. அவங்க எப்போதும் ஆவியிலே இருப்பார்கள், அபிஷேகத்தில் இருப்பார்கள், ஆவியானவரோடு இருப்பார்கள், வெளிப்பாடுகள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், தீர்க்கதரிசனம் அறிவித்து கொண்டே இருப்பார்கள், கர்த்தருடைய வார்த்தையை பேசிக்கிட்டே இருப்பார்கள். அவர்களுடைய பார்வை வித்தியாசமாக இருக்கும், அவங்களுடைய முகம் வித்தியாசமாக இருக்கும், அவங்க தோற்றம் வித்தியாசமாக இருக்கும், அவங்களுடைய நடை உடை பாவனைகள் எல்லாமே மற்றவர்களோட வித்தியாசமாக இருக்கும். ஏனென்றால் அது ஆவியின் சரீரம், ஆவியின் சரீரம். இந்த அனுபவங்களுக்குள் கர்த்தர் உங்களை கொண்டு போவாராக. இந்த அனுபவத்தை கர்த்தர் தருவாராக. எழுந்து நிற்போம், கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ரகதடகதனி கத்ரே ஷபௌதரி கதட கத்த கத்தர பரபரதர. ஹல்லேலூயா. ஷபபபப கக்கல கதர. ஷபல பல 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 பல. உம்மோடு நடக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு நடக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி கேட்க போகிறோம். முதலாவது சொல்லுங்கள், கடந்து வந்த பாதை. அது தீவுகளின் அனுபவம், மாயவித்தைக்காரர்கள், விரியன் பாம்புகள். ஓ கர்த்தர் நல்லவே, அனல் உரைக்கிற கோபக்காரர்கள். ஓ கர்த்தர் நல்லவே, பூச்சிகளாய் இருந்து தாக்குகிறவர்கள். இவர்களெல்லாம் கடந்து வர செய்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி கைகளை தட்டி கர்த்தரை சதுரம் பண்ணுவோம். ஆவிலை நிரம்பி கைகளை தட்டி லகதடபௌரியா கத்துர பல 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 பர பகதரப கத்து கத்துர பல பல பர ரெகதடபி கத்துர பல பல கத்து கத்துர பல பல கத்து கத்துர பல பல பர ரெகதடபெர பர பர கத்துர பெர பர பர ஷபௌதிரி கத்த கத்தர. உங்களை ஆண்டவர் கடந்து வர பண்ணி இருக்கிறார், கடந்து வர பண்ணி இருக்கிறார். மாயவித்தைக்காரர்களை ஜெயிக்க வைத்திருக்கிறார்.
ஓ, தீவுகளை கடந்து கரைக்கு வர வைத்திருக்கிறார். நீங்கள் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறதே கர்த்தருடைய கிருபை தான். நீங்கள் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறதே கர்த்தருடைய இரக்கம் தான். ஆண்டவர் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறதற்காக, தேவன் ஜீவனை தந்திருக்கிறதற்காக நன்றி சொல்லி கைகளை தட்டி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையோடு கர்த்தரை துதியுங்கள். எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்திரத்தோடு இருங்கள். ஆண்டவரிடத்தில் வாய்விட்டு கேளுங்கள். நடந்து வந்த பாதைகள், ஆண்டவரே, இனி நான் நடக்க போகிற பாதைகள், அது கர்த்தரோடு நடக்க வேண்டும் ஐயா. கர்த்தரோடு நடக்க வேண்டும் ஐயா. கர்த்தரோடு நடக்கிற அனுபவத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. தாவீதோடு கர்த்தர் இருந்தீரே, அவன் சீயோன் கோட்டையை பிடித்தானே, இறுதி வரை கர்த்தர் அவனோடு நடந்தாரே. தாவீது கர்த்தரோடு நடந்தானே, அந்த கர்த்தரோடு நடக்கிற அனுபவத்தை கொடுத்து ஆண்டவரே, நாங்கள் ஜெயிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும் என்று கேளுங்க. ஜெயிக்கிறவர்களை மாற்றும் என்று கேளுங்க. இனி ரசிகர் கூட்டமாய் இல்லாமல், ஊழியக்காரனோடு நடக்காமல், ஊழியக்காரியோடு நடக்காமல், கர்த்தரோடு நடக்கிற அனுபவத்தை தேவன் தருகிறபடியினாலே அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இவர்கள் ஒவ்வொருவரோடும் கர்த்தரோடு நடப்பார்களாக. எனக்கன்பானவர்களே, இரண்டாவது இயேசுவோடு நடப்பது. இயேசுவோடு நடப்பது, அவருடைய மார்பிலே சாய்ந்து கொள்ளுவது. அவருடைய மார்பிலே சாய்ந்து கொள்ளுவது. அவருடைய மார்பில் சாய்ந்து நடக்க ஆரம்பித்தால் ஆண்டவர் பரலோக தரிசனங்களை கொடுப்பார். தேவ ராஜ்யங்களை கொண்டு போவார். உலகத்துக்கு சொல்ல வேண்டிய வார்த்தைகளை உங்களை கொண்டு சொல்ல வைப்பா. கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இயேசுவோடு நடக்கிற மகனாய், இயேசுவோடு நடக்கிற மகளாய் என்னை மாற்றுங்கள் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை துதியுங்கள். இப்பொழுது இந்த கிருபை உண்டாவதாக, இப்பொழுது இந்த மகிமை உண்டாவதாக, இப்பொழுது இந்த அபிஷேகம் உண்டாவதாக. எல்லாவற்றை விட என் அன்பு சகோதரனே, சகோதரி, நீங்கள் ஆவியானவரோடு நடக்க பழகுங்கள். ஆவியானவரோடு நடக்க பழகுங்கள். அந்த ஆவியானவர் உங்களை தூக்கி கொண்டு போகட்டும். அந்த ஆவியானவர் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே உங்களை கொண்டு போகட்டும். அந்த ஆவியானவர் எருசலேமின் வடக்கு திசைக்கு உங்களை கொண்டு போகட்டும். அந்த ஆவியானவரோடு பறக்க பழகுங்கள். அந்த ஆவியானவரோடு எழும்ப பழகுங்கள். அந்த ஆவியானவரோடு ஓட பழகுங்கள். ஆவியானவர் கொண்டு போகிற இடத்துக்கு போக பழகுங்கள். அவர் நதிக்கு மேலே உங்களை கொண்டு போவா. நல்ல கனிதரும் விருட்சங்களுக்கு நடுவே கொண்டு போவா. உதிராத இலைகளுக்கு நடுவே கொண்டு போவா. புசிக்கிற விருட்சங்களுக்கு நடுவே கொண்டு போவா. இக்கரைக்கும் அக்கறைக்கும் நடுவே கொண்டு போவா. அதுதான் ஆவியானவர் நடப்பதே. இப்பொழுது அந்த அபிஷேகம் வருவதாக, இப்பொழுது இந்த கிருபை வருவதாக. எசேக்கியேலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அனுபவம் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. அப்படியே நம் கண்களை மூடி இந்த நேரத்தில் நீங்கள் கர்த்தருக்கென்று கொடுக்கிற ஒரு நேரமாக இருக்கிறது. உங்களுடைய கரங்களிலே காணிக்கைகளை வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நடந்து வந்த பாதைகளிலெல்லாம் கர்த்தர் கூட இருந்ததை நீங்கள் நினைத்து பார்த்து நன்றி சொல்லக்கூடிய ஒரு நாட்களில் இருக்கிறீங்க. கடந்து வந்த பாதைகளிலெல்லாம் கர்த்தர் கரம் இருந்ததை நீங்கள் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான இண்டவரே, இந்த ஆசீர்வாத பெருவிழாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அருமையான ஊழியரை நீங்கள் அழைத்து வந்தீங்க, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்ல வார்த்தைகளை கொடுத்து ஆண்டவரே, எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நல்ல தீர்க்க தரிசனங்களை சொல்லி சபை மக்களுக்கு இன்று நல்ல வெளிப்பாட்டு காரியங்களோடு வசனத்தோடு அநேகருக்கு ஜெபித்திருக்கிறாங்க.
ஆண்டவரே, இன்றும் இந்த மாலை வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, காணிக்கைகளை செலுத்துகிற ஒவ்வொருத்தர் மீதும் இதற்கேற்ற பிரதிபலனையும் கர்த்தர் காண பண்ணுங்க. தேவ தயவினால் நிரப்புங்க. ஆண்டவரே, தூர இடத்திலிருந்து வந்திருக்கிறவங்க ஆண்டவரே நேரத்தோடு அவருடைய வீடு